நம்ம இந்திய மக்களின் சில பேர் இந்தியாவை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று தெரியுமா? அமெரிக்காவை பாருங்கள், 50 வருடங்களுக்கு முன்னையே 29,000 கோடி செலவில் நிலாவுக்கு சென்று வந்துள்ளது. ஆனால் இந்தியா 2023 கூட சந்திரயானுக்கு வெறும் 600 கோடி ரூபாய் மட்டும்தான் செலவு செய்துள்ளது. ஐரோப்பிய நாடை பாருங்கள், எவ்வளவு பணக்கார நாட்டாக இருக்கிறது. இப்படி இந்தியாக்குள்ள இருந்துகிட்டே இந்தியாவை பற்றி பல பேர் குறைவா பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி பேசக்கூடிய நபர்கள் எல்லாம் ஒன்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அமெரிக்கா 1776லேயே சுதந்திரம் வாங்கி 200 வருடங்கள் கழித்துத்தான் நிலாவிற்கே சென்றுள்ளது. இதே ஐரோப்பிய நாடுகள் அதற்கு சுதந்திரம் தேவை என்றே ஒன்று கிடையாது. அடுத்த நாடுகளின் சுதந்திரத்தை தான் அது பறித்து வைத்திருந்தது. ஆனால் இந்தியா 200 வருடமாக வெள்ளைக்காரர்களுக்கு அடிமையாக இருந்து அவன் எல்லாத்தையும் சுரண்டிவிட்டு 1947 நம்மளை ஜீரோவுக்கு கொண்டு சென்று விட்டான். அதற்கு பிறகு 1962 மற்றும் 1971 இப்படி 19ஆம் நூற்றாண்டு மொத்தமே போர்க்களமாக கழிந்து பிறகு 2000 கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து உலக வரலாற்றிலேயே கடைசியாக சுதந்திரம் வாங்கி வெறும் 75 ஆண்டுகளிலேயே நிலாவிற்கு சென்று உலக பொருளாதாரத்தில் இன்று 4வது இடத்தில் இந்தியா இருக்கிறது என்றால் இதைவிட ஒரு வல்லரசு நாடு வேறு எதுவும் கிடையாது. நமது நாட்டின் வளர்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கமெண்டில் கூறுங்கள். மற்றும் தினம் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள என்னை பின்தொடருங்கள்.